விண்ணையும் மண்ணையும் படைத்த நல்ல தகப்பனுக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு முதல் சாமத்தில் கர்த்தருடைய பரிசுத்த அன்பும் பரிசுத்த வல்லமையும் இந்த யூடியூப் வழியாக இறங்கும்படி இந்த ஜெபத்தையும் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படி இந்த நாடு கேட்ட பரிசுத்தமான வசனம் தேவன் கொடுக்கிறது. யோவான்ல 15ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் கர்த்தர் 16ஆம் வசனம் சொல்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வசனம் 16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினுடைய பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் வாசிக்கிறோம். தேவனுடைய தலைப்பு தெரிந்து கொள்ளுதல். தெரிந்து கொள்ளுதல். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்ல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் ஜபத்தையும் பார்க்கிற நம்புகிற ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொள்வது ஒரு பெரிய பாக்கியம். தேவராகிய கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அந்த மனுஷனுக்குள்ள தெய்வீக மகிமையும் தெய்வீக ஆற்றலையும் தெய்வீக பிரசன்னத்தையும் கொடுக்கும் பொழுது அந்த மனிதன் தெய்வனை போல உணரக்கூடிய வாழ்வு வருகிறது, உணரக்கூடிய பரிசுத்தம் வருகிறது, உணரக்கூடிய மேன்மை வருகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்வது எவ்வளவு வாக்கியம் தெரியுமா? மனுஷனை தெரிந்து கொள்ளுகிற அந்த கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற மனுஷனுக்கு அவர் தான் ஒற்று துணையாயிருப்பார். அவர் தான் எல்லாவற்றையும் பராமரிப்பார். ஏனென்றால் மத்தேயுவிலே 20ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 20ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அவருடைய சமூகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை என்ன சொல்லுகிறார்? இவ்விதமாய் பிந்தினோர் முந்தினராயும் முந்தினோர் பிந்தினராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகமாயிருப்பார்கள், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஒரு சிலர் என்று சொல்லுகிறார். அநேக பேரை தெரிந்து கொள்கிறார், அநேக பேரை கர்த்தர் தெரிந்தெடுப்பார், அநேக பேர்களை தெரிந்து கொள்வார். 12 அப்போஸ்தலர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். 12 அப்போஸ்தலர்களுக்கும் சகல ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆனால் ஒருவனோ காட்டி கொடுக்கிற யூதாசாய் மாறினான், தேவனுக்கு அருவருப்பாய் மாறினான், தேவனுக்கு பிரியமில்லாம மாறினான். அவன் எப்பொழுது தேவனை காட்டி கொடுக்கலாம், எப்பொழுது தேவனை சிலுவையில அடிக்கலாம், எப்பொழுது தேவனை நிந்திக்கலாம், தூஷிக்கலாம் என்று சொல்லி அவன் தெரிந்து கொண்ட வாழ்வை விட்டு, அழைத்து கொண்ட வாழ்வை விட்டு, ஆசீர்வாதமான வாழ்வை விட்டு, பரிசுத்தமான நன்மையை விட்டு, தேவனோடு கூட நடக்கக்கூடிய வாழ்வை விட்டு, தேவனோடு கூட ஒப்புரவாகக்கூடிய அந்த வாழ்க்கையை விட்டு, தேவன் சொல்லுகிற பரிசுத்தத்தை விட்டு, தேவன் கூட இருக்கிறதை விட்டு, தேவனோடு கூட ஒப்புரகிற ஆகிற அந்த பரிசுத்த வார்த்தைகளை விட்டு தனக்கென்று ஒரு வாழ்வை தெரிந்து கொண்டார், தனக்கென்று ஒரு மாம்சத்தை தெரிந்து கொண்டார். தேவனாகிய கர்த்தரை காட்டி கொடுக்கும்படி, முத்தத்தினாலே காட்டி கொடுக்கும்படி, 30 வெள்ளிக்காசுக்காய் காட்டு கொடுக்கும்படி அவன் பூமியிலே பிசாசுக்கு அடிமைப்பட்டிருந்தான். அந்த யூதாசை கூட ரொம்ப நேசித்தார், ரொம்ப நேசித்தார், அன்புள்ள மகனா நேசித்தார், அன்பனா நேசித்தார். அனப்பையெல்லாம் சுமந்து கொண்டு இருந்தான். ஆனா அவன் பிசாசுக்கு அடிமையாயிட்டான். 30 வெள்ளிக்காசுக்காக தன் வாழ்க்கையை இழந்தான். 30 வெள்ளிக்காசுக்காக தன் பரிசுத்தத்தை இழந்தான். 30 வெள்ளிக்காசுக்காக
பரலோகத்தையே இழந்தான். 30 வெள்ளிக்காசுக்காக நாற்றம் கொண்டு மறித்தான். 30 வெள்ளிக்காசுக்காக தூக்கிலிட்டு மறித்தான். 30 வெள்ளிக்காசுக்காக அவன் சின்ன பின்னமாய்விட்டான். அந்த காசும் பிரயோஜனம் இல்லை, அவனும் பிரயோஜனம் இல்லை, அவன் தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமாய் மாறிவிட்டான். கர்த்தர் தெரிந்து கொண்டு ஒரு பாத்திரமாய் இருந்தான். கர்த்தர் அழைத்து ஒரு பரிசுத்த பாத்திரமாய் இருந்தான். ஆனா கர்த்தரை விட்டு தூரம் போனான், கர்த்தரை விட்டு விலகி போனான். பாவம் வந்தது, சாபம் வந்தது, வேதனை வந்தது, கொடூரம் வந்தது. பிரயோஜனம் இல்லாம நாற்றம் கொண்டு மரித்து போனான். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் உங்களை தெரிந்து கொண்டாரா? உங்களை அழைத்திருக்கிறாரா? உங்க வீட்டில் ஆசீர்வாதம் தந்திருக்கிறாரா? சாட்சியுள்ள பிள்ளைகளா இருக்கிறீங்களா? நன்மை செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கிறீர்களா? தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அவர் சகல அதிகாரங்களையும் கொடுக்கிறார். பிசாசை துரத்த அதிகாரத்தை கொடுக்கிறார். மரித்தோரை உயிரோடு எழுப்பும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார். குஷ்டங்களை குணமாக்கும்படியான அதிகாரத்தை கொடுக்கிறார். மரித்தோரை உயிர்த்தெழும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார். விசுவாசிகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார். போக்கில வரவில்லை ஆவற்றின் தேவ தூதரை வைத்து அதிகாரத்தை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தெரிந்து கொள்வது எவ்வளவு ஒரு பாக்கியம்! கர்த்தர் தெரிந்து கொள்வது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல உங்களை தெரிந்து கொண்டால் அந்த தெரிந்து கொண்டதற்கு ஏற்றபடி வாழுங்க. இப்படியாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல நாம் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். 9ஆம் அதிகாரத்துல அவர் 9ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை இப்படியாய் மன்னிங்க 9:15, அதாவது இப்படியாய் அவர் சொல்லுகிறார், அதற்கு கர்த்தர் நீ போ, அவர் புறஜாதிகளுக்கு ராஜாக்களாகவும் இஸ்ரவேலுக்கு புத்தராகவும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காகவும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரனாய் இருக்கிறார். நான் தெரிந்து கொண்ட பாத்திரனாய் இருக்கிறான். யாருக்காக சொல்லுகிறார்? சவுல் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த சவுலான மனுஷன் எப்படி இருந்தான்? ஜனங்களை, கிறிஸ்துவ மக்களை அடித்து, கிறிஸ்துவ மக்களை துன்பப்படுத்தி, கிறிஸ்துவர்களை அடித்து கொண்டு சிறையிலாக்கி, சபைகளெல்லாம் உடைத்து, தேவ பிள்ளைகளெல்லாம் அடித்து நொறுக்கி வாழ்ந்த ஒரு துன்மார்க்க செயலாயிருந்தான். அவன் சவுலா இருக்கும்போது அவன் தேவனுக்கு எதிரியாயிருந்தான். அவன் சவுலா இருக்கும் பொழுது தேவனுக்கு பகையாயிருந்தான். சவுல் என்பது ஒரு பிசாசு பிடியில் இருந்தவன் அர்த்தம். சவுல் என்பது பிசாசின் தந்திரத்தை காண்கிறவன். அவனுக்குள் பிசாசின் தந்திரங்கள் இருந்தது. அவன் மனுஷனுடைய அன்பை பாராம, தேவனுடைய அன்பை பாராம, ஊழியரை பாராம, விசுவாசிகளை பாராம, சபைகளை பாராம எல்லாரையும் அடித்து நொறுக்கினான். எல்லாரையும் அடித்து கொண்டு சிறையில போட்டான். அவன்தான் சவுல். சவுல் என்பது அநீதி நிறைந்தவன், அக்கிரமம் நிறைந்தவன். ஆனா இந்த அக்கிரமம் நிறைந்த, இந்த அநீதி நிறைந்த, இந்த பிசாசு பிடித்த இந்த சவுலை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். எப்பொழுது இந்த சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, எப்பொழுது சவுலை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்தாரோ, எப்பொழுது கர்த்தர் சவுலை பவுலாய் மாற்றினாரோ, அப்பொழுது சவுல் என்கிற அசுத்தங்கள் ஒளிஞ்சது. பவுல் என்கிற பரிசுத்த வாழ்வு வந்தது. சவுல் என்கிற அநீதி ஒளிந்தது. பவுல் என்கிற நீதி வந்தது. சவுல் என்கிற அக்கிரமம்
ஒளிந்தது, பவுல் என்கிற நீதி நிலைத்தது. இந்த பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த பவுல் 13 நிருபங்களை எழுதும்படி தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதி கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த பவுலை வல்லமையாக தேவன் எடுத்து பயன்படுத்தினார். வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். இது தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். அந்த பாத்திரத்தை பரிசுத்தப்படுத்துவார். அந்த பாத்திரத்தை பலபலவென்று வைப்பார். இந்த பவுலை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். எங்கும் தைரியமாய் போதிக்கும்படி பயன்படுத்தினார். எங்கும் பெரிய பெரிய தலைவர்கள் மீதும், முதல்வரும், பெரியவர்கள் மீதும், அதிகாரிகள் மீதும் தைரியத்தோடு, பயம் இல்லாம தேவனுடைய மரணத்தை எடுத்துக்கொண்டு, எனக்கு என்ன சம்பவிக்கும், எந்த நேரத்தில் என்ன மரணம் எனக்கு வரும் எனக்கு தெரியாது, ஆனாலும் தேவனுடைய மரணத்தை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் சத்தியத்தை போதிக்கும்படி தைரியமாய் போனார். தைரியமாய் போனார். பயப்படல. ஏனென்றால் கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம், கர்த்தர் அபிஷேகித்த பாத்திரம், கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்த பாத்திரம், கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கையை பெருகும்படி தன் வாழ்க்கையை கொடுத்தார். கர்த்தர் மேல் ஒரு பரிசுத்த நம்பிக்கை நிறைவாக்கும்படி கொடுத்தார். கர்த்தர் மேல் ஒரு நிறைவு வந்தது. கர்த்தர் மேலே ஒரு ஒரு பரிசுத்த ஐக்கியத்தில் வளரும்படி தன் வாழ்க்கையை கொடுத்தார். தன் வாழ்க்கையை கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஜெபத்தையும் இந்த வசனத்தையும் இந்த யூடியூப் வழியாய் பார்க்கிற, நம்புகிற, ஏற்றுக்கொள்கிற உங்களையும் கர்த்தர் அழைக்கிறார். உங்களையும் அவர் தெரிந்து கொள்ளுகிறார். தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்க்கை, தேவன் தெரிந்து கொண்ட வாழ்க்கையில உறுதிப்பட்டு வாழுங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் நம்மளை அழைக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற பாத்திரமாய் அழைக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, இப்பொழுதே உங்களை தாழ்த்துங்க. இப்பொழுதே கர்த்தருடைய சமூகத்தை உங்களை கொடுங்க. கர்த்தர் இப்பொழுதே உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்பொழுதே உங்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். இப்பொழுதே அவர் உங்களை தூய்மையாக்க விரும்புகிறார். இப்பொழுதே அவருடைய தெரிந்து கொள்ளுதலில் நிலைநிற்கும்படி உங்களை அழைக்கிறார். இப்பொழுதே உங்களை திரும்புங்க. இப்பொழுதே அவருடைய சமூகத்தில் உங்களை திரும்பும்படி கர்த்தரத்தில் கொடுங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார்கள். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாது. தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரத்தில் ஒருவனும் குற்றம் சாட்ட முடியாது. என் தேவ பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஜெபத்தையும் வசனத்தையும் பார்க்கிற கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் உங்களை பரிசுத்தமாக்குறார். இப்பொழுதே கர்த்தர் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் சகல அதிகாரங்களை கொடுக்கிறார். இப்பொழுதே அவருடைய நன்மையால் உங்களை நிரப்புகிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வரும். அறகுறையெல்லாம் ஒளிந்து போயிடும். அதனால என் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கவலைப்படாதீங்க. கவலையெல்லாம் தூக்கி எறிந்து தெரிந்து கொண்ட கர்த்தரை நம்புங்க. தெரிந்து கொண்ட கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. தெரிந்து கொண்ட கர்த்தரை மாத்திரம் உள்ளத்துல வைத்துக் கொள்ளுங்க. இந்த சரீரத்துல கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரம் நிரம்பி இருக்கட்டும். இந்த வாழ்விலே கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரம் நம்பி இருக்கட்டும். வேற எதையும் நம்பாதீங்க. கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. இந்த வசனத்தையும் ஜெபத்தையும் பார்க்கிறேன். என் தேவ பிள்ளைகளே, இப்பொழுதே கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்பும். தேவ பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, ஜெபத்தை கேளுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும். இப்பொழுதே கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளை நிரப்பும். பாருங்க, கேளுங்க.
நம்புங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கனப்படுத்துங்க. இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.